இந்த மனிதர்கள் இறைவன் ஒருத்தர் இருக்கானா, அவன் யாரு அப்படின்னு தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அவ விரும்பினான். அல்லாஹ் தன்னை யார் அப்படின்னு அறிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த மனிதர்களையே படைச்சிருக்கான். இதற்காக மனிதர்கள்ல ஒரு மனிதர்களை தூதர்களா தேர்ந்தெடுத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம்ல இருந்து, அதுக்கப்புறம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம், நோவா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஆப்ரஹாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மூசா, மோசஸ், ஈசா, ஜீசஸ் அப்படின்னு நிறைய தூதர்களை அல்லாஹ் அனுப்பிச்சான். அந்த தூதர்கள்ல கடைசி தூதரா முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள தேர்ந்தெடுத்தான். நீங்க ஜஸ்ட் கூகுள்ல போயிட்டு உலகத்திலே சிறந்த மனிதர்கள் அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னா அதுல ஃபர்ஸ்ட் வர்றது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ்வளவு சிறந்த ஒரு மனிதரை தான் அல்லாஹ் தூதரா தேர்ந்தெடுத்தான். அதுல ஒரு உதாரணம், அவங்களுக்கு 40 வயசுலதான் தூதுத்துவம் கிடைச்சது. அந்த 40 வயது வரையும் அவங்க ஒரு பொய் கூட சொன்னதே இல்லை. அப்படி ஒரு மனுஷனை பார்க்க முடியுமா? முகமது நபியை தன்னோட உயிரை விட அதிகமா நேசிக்காதவங்க முஸ்லிம்களாகவே இருக்க முடியாது. அல்லாஹ்விற்கு அடுத்தபடியா நம்மளுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக நேசிக்க